by Diyanka. நான் உங்க பிரியங்கா. நான் தீபக். லாஸ்ட் வீடியோவில் எங்களோட ஸ்விட்சர்லாண்ட் ஐட்னரி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ Day 1 சாக்லேட் ஃபேக்ட்ரி டூர் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இன்னும் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்மளோட Day 2 ஐட்னரி ரெயின் ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். அதை பற்றியான ட்ராவல் டீட்டெயில்ஸ், காஸ்ட் டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஜூரிக்கில் இருக்கோம். ஸோ மார்னிங் ஒரு 8:30 AM ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இன்னைக்கு நம்மளோட ஐட்டினரியில் நம்ம போக போகிற ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ், யூரோப்போடைய ஒரு லார்ஜஸ்ட் வாட்டர் ஃபால் ரெயின் ஃபால்ஸ். நம்ம இந்த ரெயின் ஃபால்ஸ் போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்கு கண்டிப்பாக லேட் ஆகும். அதனால நாங்கள் மார்னிங்கே ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு எங்களோட லக்கேஜஸ் எல்லாத்தையும் அதே ஹோட்டலில் இருக்கிற கிளாக் ரூமில் வச்சுட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம். ஜூரிக் ஹெச்பி ஸ்டேஷன்லேருந்து நியர்ஹவுசன் ரெயின்ஃபால் ஸ்டேஷனுக்கு டிக்கெட் எடுக்கணும். பெர் ஹெட் அரௌண்ட் 12 ஸ்விஸ் ஃப்ராங்க்ஸ் வரும். இந்த டிக்கெட்ஸ்லாம் நீங்கள் எதர் எஸ்பிபி ஆப்பில் புக் பண்ணிக்கலாம், இல்லைனா டேரெக்டாக ஸ்டேஷன் கூட போயிட்டு நம்ம அங்கே டிக்கெட் வெண்டிங் மிஷின்ஸ் இருக்கும். நம்ம அதில் நம்மளுடைய கிரெடிட் கார்டு இல்லைனா 4X கார்டு ஸ்வைப் பண்ணி நம்ம அந்த டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு வேளை சுவிட்சர்லாண்டில் நிறைய ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா ஸ்விஸ் ட்ராவல் பாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஸ்விஸ் ட்ராவல் பாஸ் அப்படின்றது என்னென்னா, ட்ரெயின், பஸ்ஸு, ட்ராமு, போட்டு, ஃபெரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஃப்ரீயாகவே ட்ராவல் பண்ணிக்கலாம், அன்லிமிட்டடாக. நீங்கள் எப்போ வேணாலும் ஏறலாம், எப்போ வேணாலும் இறங்கலாம். உங்களுக்கு ஆல் டைம் இந்த ஸ்விஸ் ட்ராவல் பாஸ் தான் ஃப்ரீ தான். உங்களுக்கு இந்த ஸ்விஸ் ட்ராவல் பாஸ் பார்த்தீங்கன்னா 1 or 2 டேஸ்க்குலாம் கிடைக்காது. 3, 4, 6, 8 or 15 இந்த மாதிரி ஒரு கன்சிக்யூட்டிவ் டேஸ்க்கு தான் உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா பெர் ஹெட் 250 ஸ்விஸ் ஃப்ராங்க்ஸ் வரும். அப்ராக்சிமேட்டாக ஒரு 23,000 rupees வரும் இந்தியன் அமௌண்ட்டில். இந்த ஸ்விஸ் ட்ராவல் பாஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு மவுண்டன் ரைட்ஸ்லலாம் உங்களுக்கு அப் டு 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மவுண்டன் ரைட்ஸ் அப்படின்றது நம்ம என்ன சொல்கிறோம்னா, மவுண்டனில் போகிற ட்ரெயின்ஸ், கேபிள் கார்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அப் டு 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். பட் எங்களோடது ஒரு ஷார்ட் 1 week ட்ரிப் டு ஸ்விட்சர்லாண்ட். ஸோ அதுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஸ்விஸ் ஹாஃப் ஃபேர் கார்டு. ஸோ இந்த ஹாஃப் ஃபேர் கார்டு அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு டிக்கெட் வாங்கும் போது நம்மளுக்கு ஹாஃப் ப்ரைஸில் கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிக்கெட்டோட ரேட் 10 francs அப்படின்னா நம்ம 5 francs பே பண்ணால் போகிறோம் அந்த ஹாஃப் ஃபேர் கார்டு இருந்துச்சுன்னா. இந்த ஹாஃப் ஃபேர் கார்டோடைய காஸ்டிங் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 12,000 rupees வரும், விச் இஸ் 125 Swiss francs வரும். அண்ட் ஒரே ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்விஸ் ஹாஃப் ஃபேர் கார்டு வச்சிருக்கோமோ நம்ம எல்லா இடத்துலையும் மறக்காமல் டிக்கெட் வாங்கணும். பட் 50% பே பண்ணி நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். இதே நம்ம ஸ்விஸ் பாஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம டிக்கெட்டே எடுக்க வேணாம், டேரெக்டாக எந்த ட்ரெயினில் இல்லை என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் வேணாலும் நம்ம ஏறி இறங்கிக்கலாம். ஸோ இது ஒன்று தான் இதில் டிஸ்அட்வான்டேஜ். பட் ரேட் வைஸ் இதுதான் நம்மளுக்கு பாசிபிள், அதனால இதை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இது தாங்க நம்ம ரெயின் ஃபால்ஸோடைய ஸ்டேஷன். ஸோ நம்ம இறங்கிட்டோம். இதை பார்க்குறதுக்கு ஸ்டேஷன் மாதிரி அங்கே இருக்குது. அவ்வளோ அழகாக இருந்தது. எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு ஃபோட்டோ ஸ்பாட்டு, ஒரு சீனிக்கான பேக்ரவுண்ட்ஸ் இதுதான் நிறைய இருந்தது. இது தாங்க இந்த ரெயின் ஃபால்க்கு வர ஸ்டேஷன், ஷெலாஃப் லாஃபன் அண்ட் ரெய்னி ஃபால். ஆக்சுவலி இதுக்கு அடுத்த ஸ்டேஷனுமே வாட்டர் ஃபாலோடைய ஸ்டேஷன் தான். அது பேர் பார்த்தீங்கன்னா நியூவாஸ் ஆம் ரெயின் ஃபால். அது நார்த் சைட் ஆஃப் த வாட்டர் ஃபால். இப்போ நம்ம போகிறது சவுத் சைட் ஆஃப் தி வாட்டர் ஃபால். பட் உங்களுக்கு நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இந்த சைடில் தான் இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் இங்கேயே இறங்கிட்டோம். இங்கே வந்தோடனே நம்மளுக்கு டிக்கெட் கவுண்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம உள்ளே போகிறதுக்கான ஒரு சின்ன டிக்கெட் மாதிரி ஒரு வெண்டிங் மெஷின் இருக்கும், அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். எங்களுக்கு அரௌண்ட் அப்ராக்சிமேட்லி ஒரு 10 Swiss francs ஆச்சு 2 பேருக்கும் சேர்த்து. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வாட்டர் ஃபாலோடைய வியூ பாயிண்ட்ஸ் போய் பார்க்கறதுக்காக நம்ம வாங்குகிற டிக்கெட்ஸ். ஒரு சின்ன டிப் இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்க்கு நம்ம வரும்போது டெஃபினட்டாக நம்ம ட்ரெக் ஷூஸ் தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா சம்டைம்ஸ் அங்கங்கே கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ட்ரெக் ஷூஸில் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க.
செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. லைஃப்பில் இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து மிஸ் பண்ணவே கூடாது. ஒரு வாட்டியாவது நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அந்த வாட்டர் சவுண்டு, ஒரு பீஸ்ஃபுல்லான இடம், ஒரு சூப்பர்வான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரெயின்ஃபால்ஸ் இது யூரோப்பில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் வாட்டர் ஃபால், லார்ஜஸ்ட்டு வாட்டர் ஃபால்ங்க. இது சுவிஸ் ஆல்ப்ஸில் ஸ்டார்ட் ஆகி ஆஸ்ட்ரியா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, நெதர்லாண்ட்ஸ் அப்படின்னு பல நாடுகளை கடந்து நார்த் சீல போய் கலக்குது. ரெயின் அப்படின்னு என்ன மீனிங்னா ஜெர்மனில் ஃப்ளோன்னு அர்த்தமாக. ஸோ இது பார்த்திங்கன்னா சுமார் 1700 வருஷத்துக்கு முன்னாடி உருவாயிருக்கும், அதாவது லாஸ்ட் ஐஸ் ஏஜில் உருவாயிருக்கும்னு சொல்கிறாங்க. இதோட எலிவேஷன் பார்த்திங்கன்னா 364 மீட்டர். ஆவரேஜாக இதோடைய வாட்டர் ஃப்ளோ ரேட் பார்த்திங்கன்னா வின்டரில் 250 கியூபிக் மீட்டர்ஸ் பெர் செகண்டும், இதே சம்மரில் பார்த்திங்கன்னா அப்படியே டபுளாக, அதாவது மோர் தேன் 600 கியூபிக் மீட்டர் பெர் செகண்ட் வருதுன்னு சொல்கிறாங்க. இதோட பெஸ்ட் டைம் நம்ம விசிட் பண்ணுறதுக்குமே பார்த்திங்கன்னா மே டு ஜூன். ஏன்னா அப்போ தான் சம்மர் டைம். ஸோ நிறைய வாட்டர் ஃபால் இருக்கும். ஸோ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்கனால இந்த ஃபால்ஸ் பார்க்கவே பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து இன்னொரு ஆக்டிவிட்டி இருக்குது. நம்மளுக்கு வந்து ஃபெரி ரைட்ஸ் கூட அங்கே அவைலபிளாக இருக்குது. பட் நாங்கள் வந்து அந்த ஃபெரி ரைடுக்கு போகலை. பிகாஸ் அங்கே வந்து நிறைய வாட்டர் இருந்தது. அந்த ஃபெரியுமே ரொம்ப வாபிள் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால நாங்கள் போகல. பட் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். டிக்கெட்ஸ் வந்து அங்கேயே நீங்கள் வெண்டிங் மெஷினில் எடுத்துக்கலாம், இல்லை ஆன்லைன்லேயும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெயின்ஃபால்ஸ்க்கு வந்துட்டு இந்த அப்சர்வேஷன் டெக் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பராக இருக்கும், பயங்கர இம்ப்ரெசிவாக, சினிக்காக, செம்ம ஃபோட்டோ ஸ்பாட்டு. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா இந்த அப்சர்வேஷன் டெக் வந்துட்டு போங்க. இங்கே இருக்கிற ஃபீலே வேறு லெவலு. ஸோ ரெயின்ஃபால்ஸில் நாங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே சில் அவுட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். பிகாஸ் ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு 3 டிகிரி பயங்கர குளிர். அதில் வேறு வாட்டர் ஃபால் பக்கத்தில் சொல்லவே வேணாம், அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே சில் அவுட் பண்ணிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் ஜூரிக் கிளம்பிட்டோம். இப்போ நம்ம ரிட்டன் எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம எங்கேருந்து வந்தோமோ அதே லொக்கேஷனுக்கு தான் போகிறோம், விச் இஸ் ஜூரிக். நம்ம ஆல்ரெடி ஹோட்டல்ஸ்லாம் செக் அவுட் பண்ணி நம்மளோட லக்கேஜஸை வந்து கிளாக் ரூமில் வச்சுருக்கோம். இப்போ போயிட்டு நம்ம அந்த லக்கேஜஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுத்த லொக்கேஷன் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூசன். லூசன் வந்து இன்னொரு இன்டர்சிட்டி இன் சுவிட்சர்லாண்ட். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து அந்த சிட்டிக்கு தான் போக போகிறோம். இட்ஸ் ஜஸ்ட் 1 hour ஃப்ரம் ஜூரிக். ஸோ நம்ம லக்கேஜஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 1 hour ட்ரெயின் ரைடு எடுத்துகிட்டு இப்போ நம்ம லூசன் போக போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து லூசன் ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸ்டேஷன் சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருந்தது. ஜூரிக்லேயாச்சும் நம்ம 200 மீட்டர்ஸ் அவையில் ஒரு ஹோட்டல் போட்டிருந்தோம். பட் இங்கே வந்து நம்ம வெளியே வந்த உடனே இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான பெரிய ஹோட்டல் தான் நம்ம புக் பண்ணியிருந்தோம், ஹோட்டல் மோனோபால். இந்த மோனோபால் ஹோட்டல் வந்து நாங்கள் அகோடா ஆப்பில் புக் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு அரௌண்டு 14,000 rupees வந்துச்சு. இது வந்து ரொம்பவே பக்கத்தில் ஸ்டேஷனுக்கு. ஸோ காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது, பட் ஹோட்டல் சூப்பராக இருந்தது. நியூயார்க் நகரம் சாங் வந்து நியூயார்க்கில் எடுக்கல, சுவிட்சர்லாண்டில் தான் எடுத்திருக்காங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ இதுதான் அந்த சாப்பல் பிரிட்ஜ். இது வந்து லூசனில் தான் இருக்குது. லூசன்ன்றது வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஒரு சிட்டி. ஸோ இங்கே தான் அந்த சாப்பல் பிரிட்ஜ் இருக்குது. இங்கே தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ நைட்டில் பயங்கரமாக சூப்பரான வியூ எல்லாமே இருந்தது. அண்ட் இந்த சாப்பல் பிரிட்ஜை சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு வியூ ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம அங்கே கூட போய் இந்த பிரிட்ஜை நம்ம வந்து பார்க்கலாம்.
இது வந்து ஒரு உட்டன் பிரிட்ஜ், ஒரு வாக்வே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் போனோன்னா அங்கே மேலெலாம் வந்து இந்த பிரிட்ஜோட சிக்னிஃபிகன்ஸ் அது எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ நாங்கள் அப்படியே அதை பார்த்துட்டே உள்ளே போயிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் லூசனில். பார்த்துட்டு இப்போ நம்ம அடுத்தது லயன் மான்யூமெண்ட்டுக்கு போக போகிறோம். ஸோ லயன் மான்யூமெண்ட் போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே டின்னர் சாப்பிட்டோம் ரெஸ்டாரண்ட்டில். ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அதுவும் நாங்கள் போன டைம் வந்து கிறிஸ்மஸ் டைம் அப்படின்றதுனால லைட்டிங்ஸ் டெக்கரேஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த லயன் மான்யூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக அழகாக ஒரு பார்க் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 1821 ஓப்பன் பண்ணதாக சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு ராக்கில் வந்து ஒரு டையிங் லயனை ஸ்கல்ப்சர் பண்ணி வச்சுருக்காங்க. இது எதுக்காக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1792 ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் டைமில் வந்து நிறைய ஸ்விஸ் கார்ட்ஸ் இறந்து போயிருக்காங்க. அவங்களோட நினைவாக இந்த ஸ்கல்ப்சர் பண்ணதாக சொல்லப்படுது. ஸோ லைன் மான்யூமெண்ட் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஹோட்டலுக்கு பை வாக்கே நாங்கள் வந்து ரிட்டர்ன் வந்தோம். வர வழியில் நாங்கள் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று பார்த்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. காஞ்சி இந்தியன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு. அப்படியே வாக் பண்ணி இப்போ நம்ம ஹோட்டலுக்கு வந்தாச்சு. முன்னாடியே சொன்ன மாதிரி மோனோபால் ஹோட்டலுக்கு தான் நம்ம இன்றைக்கி ஸ்டே புக் பண்ணியிருந்தோம். ஸோ நாளைக்கு வந்து நம்மளோட ஐட்டினரியில் நம்ம நெக்ஸ்ட் சிட்டிக்கு போகிறோம். சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் சிட்டி இன்டர்லேக்கன். ஸோ அங்கே தான் வந்து நம்ம நிறையா பியூட்டிஃபுல்லான சுவிட்சர்லாண்ட் வில்லேஜஸ் அது எல்லாமே நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் அப்படியே திரும்ப நம்ம அந்த சாப்பல் பிரிட்ஜில் ஒரு ஃபோட்டோ செஷன்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் இப்போ வந்து ட்ரெயினில் போய் இன்டர்லேக்கன் ரீச் ஆகிற மாதிரி தான் பிளானு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம். பாய்.